அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ரமலான்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த சோதனைகள பத்தி பார்த்து கொண்டே வரோம். அப்ப எவ்வளவு சோதனைகளா இருந்தாலும் நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கணும்? இது அல்லாஹ் குடுத்தது அப்படின்னா, அது மிக பிரதானமான திருப்தியாக நமக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும் என்பதை இதன் மூலம் நம்ம உங்களுக்கு சொல்றோம். அதேபோல யூசுப் நபிய சொல்றான். அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, "உலகத்துல அதிகமா சோதிக்கப்பட்டது நபிமார்கள் தான்" அப்படின்னு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம பார்க்க முடியும். அதேபோல நீங்க பார்த்தீங்கன்னா, யூசுப் நபி சொன்னாங்க, அல்லாஹ் சோதனைக்காண்டி அவர்களை சிறையில அனுப்பியிருந்தப்ப வெளியே வந்தப்ப சொன்னாங்க, என்னை வெளியில் எடுத்து எனக்கு உபகாரம் செய்த அல்லாஹுக்கே இல்லா புகழும் என்று சொல்லதை பார்க்க முடியும். இங்கே ஒரு சோதனை, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், அந்த மாதிரி எந்த ஒரு இதையுமே அல்லாஹ் யூசுப் நபி வெளிப்படுத்தாம என்ன வெளிப்படுத்தி என்ன சிறையிலிருந்து வெளியே எடுத்து, அதாவது பண்ணாத தப்புக்கு தான் சிறைக்கு போனாங்க, என்ன வெளியே எடுத்து இதன் மூலம் உபகாரம் செய்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் அப்படின்னா எந்த அளவுக்கு அல்லாவுடைய சோதனையும் அவங்க பொருந்து கொண்டாங்க, அது நன்மையாவே எடுத்தாங்க, நன்மையாவே நாடி தன்னுடைய உள்ளத்துல அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் இந்த இடத்துல. ஆக எந்த துன்பமா இருந்தாலும் எந்த சோதனையா இருந்தாலும் மூமின்களுக்கு எல்லாமே அல்லாவின் இடத்துல இருந்து ஏற்படுது அப்படின்னா நாம மிகப்பெரிய ஒரு திருப்தி அடையணும். ஏன்? அது கொடுக்கறது அல்லாஹ் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால. ஆக நம்முடைய உள்ளங்கள் எந்த ஒன்றிற்கும் நிச்சயமாக கவலைப்படக்கூடாது என்பதே இதன் மூலம் நிச்சயமாக நாம் உங்களுக்கு சொல்ல வரக்கூடியது. ஆக எவ்வளவு சோதனைகள் இருந்தாலும் நம்முடைய உள்ளங்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா? அதாவது நாம கேட்டது இறைவன் இடத்துல கிடைக்கல அப்படின்னா நமக்கு